வஞ்சகம் என்ன? ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட் நாங்க கேட்கிறோம், எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட் கட்டினீங்க? ஏன் அந்த கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேல எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்ப உங்க நோக்கம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கு மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில? மக்கள் தொகை அடிப்படையில. அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்க உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் டீலிமிட்டேஷன் முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டாரு. இல்ல அது நியாயமா தான் தத்துவம். நாங்க சொல்றேன், நியாயமா நடத்துவீங்களா, வெளிப்படையா நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்க சொல்லி இருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்க ப்ரப்போஸ்ட் டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடக்குது. இதே என்ன சொன்னாங்க நீங்க முரண்பாட பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா?